ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். நல்லா சுட சுட ஒரு சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி பண்ணலாமா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி விட்டு முந்திரியை நம்ம நல்லா மிதமான சூட்டில் வறுத்தி எடுத்துக்கலாம். முந்திரி 1 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வறுபட்டுரும். பைனாப்பிள் எல்லா சீசன்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸு. எப்போ வேணாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முந்திரி நல்லா மொறுன்னு லைட்டாக கலர் மாறினாலே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எந்த நெய்யுமே ஆட் பண்ணலை. இந்த பைனாப்பிள் கேசரிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகவும் நெய்யும் தேவைப்படாது. ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். மிதமான சூட்டில் இந்த ரவையை நம்ம நல்லா மணலாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கனால சின்ன பையனாக எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமான பெரிய கப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கடாய் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மணலாக நல்லா உதிரியாக வரணும். இதுதான் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ரவையை மாற்றிக்கலாம். அதே பேனில் நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் போதுமானதாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நான் குவான்டிட்டி அதிகமாக வரும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்திருக்கேன். இந்த பைனாப்பிளை 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த நெய்யில் இந்த பைனாப்பிள் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பைனாப்பிள் நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா நெய்யில் வதக்குனா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் 5 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நெய்யில் நல்லா ஊறிடும். இதுக்கப்புறமா நான் 1 கப் ரவைக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா பைனாப்பிளும் சேர்த்திருக்கனால 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். வெறும் ரவையில் நம்ம கேசரி பண்ணும்போது 2.5 கப் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பைனாப்பிள் சேர்த்திருக்கனால 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்தும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ரவை சேர்த்துன உடனேவே தண்ணி நல்லா உறிஞ்சிடும். இப்போ கேசரி 3/4 பங்கு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பைனாப்பிளோட நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு நம்ம அதிகமாக சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இலகி வர ஆரம்பிக்கும். சுகரோடு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கேசரி பவுடர் எல்லோ கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நம்ம குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி கூட அதை கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கலர் வேண்டான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா இலகி இப்போ மறுபடியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுது சூப்பராக பைனாப்பிள் கேசரி அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டு கொஞ்சமாக ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நெய்யெல்லாம் சைடில் நல்லா கொதிக்குது பாருங்கள்.
சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வாவ்! எடுக்கும்போதே சூப்பரா வந்து பைனாப்பிள் கேசரி எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு பாருங்கள், உதிரி உதிரியா. பார்க்கும்போதே இந்த பைனாப்பிள் கேசரி சாப்பிடணும் போல் அப்படியே இருக்குது. அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரியை வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பைனாப்பிள் கேசரி சூப்பராக சர்வ் பண்ண தயாராகிடுச்சு. இந்த பைனாப்பிள் கேசரி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு புது ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.